உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. திரு சதீஷ், இப்போ நீங்க இந்த போட்டிருக்க இந்த பதிவு வந்துட்டு அதிமுகவை நெருங்குவதற்கான முயற்சியா பார்க்கப்படுதுன்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது அதெல்லாம் கிடையாதுங்க. அப்படி நெருங்குதுனாக்கா நான் பேஸ்புக்ல போன அவசியமே இல்லையாது. நான் அந்த விழாவில் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதாவையும் எங்க சகோதரி பிரேமலதாவையும் ஒப்பிட்டு பேசியதை நாங்க குறிப்பிட்டுள்ளோம். அதில் அவ்வளவுதான். திரு சதீஷ், தற்பொழுது நீங்கள் பிரேமலதா ஜெயலலிதா அவர்களை ஒப்பிட்டு நீங்கள் போட்டிருக்கீங்க. இப்போ தேமுதிக அதிமுக இந்த பரபரப்பான ஒரு அரசியல் களத்தில் தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள ஒரு கூட்டணி அந்த நிலை எப்படி இருக்கிறது? இப்போ அது பற்றி பகிர்ந்து கொள்ள முடியுமா? இல்ல, கூட்டணி தான் நாங்கள் தெளிவாக முன்னாடி சொல்லிட்டோம். வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி எங்களுடைய மாநாடு கடலூர் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டில் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கண்டிப்பாக அந்த கூட்டணி நாங்கள் யாருடன் செல்கிறோம் என்று அந்த மாநாட்டில் அறிவிப்பார். தற்பொழுது சற்று நாட்களுக்கு முன்னதாக பிரேமலதா அவர்கள் வந்துட்டு திமுக தலைவருமான முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்தாங்க. ஸோ இது பற்றி ஏதாவது தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? அதிமுக தேமுதிக கூட்டணி இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் அங்கு போய் அவர்கள் சந்தித்ததை எப்படி எடுத்துக்கலாம் நாம் காலத்தில்? இப்போ நாங்கள் எந்த கட்சியும் கூட்டணியே கிடையாதுங்க. நாங்கள் முதல்ல இப்போ தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நான் சந்திச்சது அவருடைய உடல்நிலை கருதி நாங்கள் நேராக சந்திச்சிருந்தவர். அது அரசியலுக்கு எதுவுமே சம்பந்தமே கிடையாது. அதே மாதிரி திரு சதீஷ், விஜயகாந்த் புகைப்படத்தை எங்களோட அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஜெயலலிதா அவர்களோட புகைப்படத்தை பயன்படுத்தி இருக்கிறது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? விஜயகாந்த் புகைப்படத்தை அனுமதி இல்லாமல் பயன்படுத்திய போது ஜெயலலிதா புகைப்படத்தை நீங்கள் பதிவு செஞ்சிருக்கிறத இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, ஜெயலலிதா அவங்க காமன் பண்ணுங்க. அவங்க கட்சியில பார்த்து 4 பேர் 5 கட்சியில வச்சிருக்காங்கல்ல, அவங்க அங்கே யாரும் கிளைம் பண்ண முடியாது. அவங்க இப்போ நான் போட்டதை ஒப்பிட்டு தான் பேசியிருக்காங்க. நாங்கள் எங்களுடைய கட்சி பேனர்லையோ எங்களுடைய கட்சி நிகழ்ச்சியில் நாங்கள் பயன்படுத்தலை. நாங்கள் ஜெயலலிதாவையும் பிரேமலதாவையும் நான் ஒப்பிட்டு பேசியதை இங்கே பதிவு விட்டுருக்கோம். அதான திரு சதீஷ், அடுத்ததாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தேமுதிகவின் நகர்வு எந்த அளவு இருக்கிறது? தற்பொழுது அரசியல் அந்த தேர்தல் பணி எந்த அளவில் சென்று கொண்டு இருக்கிறது? இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய ஆகஸ்ட் 3 நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போயின்னு இருக்கோம். நானும் எங்கள் சகோதரியும் அது தொடர்ந்து எல்லா மாவட்டத்துக்கு போயிட்டு முடிஞ்ச பிறகு எங்களுடைய நிலைப்பாடு ஜனவரி 9 அன்னைக்கு இது மாநாட்டில் நாங்கள் தெரிவிப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.